ஹாய் வணக்கம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலெல்லாம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அந்த பீன்ஸ் பொடி கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், கறி மசால் தூள் இல்லை 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டு மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கரம் மசாலா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. இதில் போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே இங்கே மீன் மேக்கர் ஆல்ரெடி சுடுதண்ணியில் வச்சு நல்லா வேக வச்சு அதை எடுத்து அதை தண்ணியில் வடிச்சிட்டு அதை எடுத்து அந்த பீன்ஸ் வெந்துட்டுருக்கு இல்லையா அதில் போட்டு விடுங்க. போட்டுட்டு அதை நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே அதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அது கொதிக்கட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம சோம்பு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் நீங்கள் வெங்காயம் ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு நமக்கு அதிகமாக தேவைப்படுமான்னு நம்ம வெங்காயம் வதக்கி போடுறதுக்கு கொஞ்சம் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால வெங்காயம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சோம்பு கசகசா எல்லாம் வதக்கி விட்டு இதில் வேணும்னா பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது தான், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறதுக்கு நல்லது தான். அதுக்கு எங்கள் பாருங்கள் சிறிதளவு புளி அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதை நல்லா வதக்கின பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் மீன் மேக்கர் ரெடி.